ஹலோ காய்ஸ் ஹலோ காய்ஸ் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க ஒரு ரோலை போட்டுடலாம். போட்டு நம்ம பேசிக்கலி ஜுஜுபோ டிவி லக்கு இருக்குது காய்ஸ். பாருங்கள், செம்மையாக ஒரு ஃப்ரூட் கிடைக்கும். பாருங்க என்ன ஃப்ரூட்டு, வாங்க பாய்ஸ் பார்க்கலாம். என்ன ஃப்ரூட் கிடைக்குது? என்ன ஃப்ரூட் ஒரு கிரியேஷனா? ஒரு வேணாம் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒரு ரிவர் வர வருதுல சைட் வேணாம் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் கைஸ். வாங்க இவருக்கு ட்ராப் பண்ணிடலாம். டேய் வேணுமாடா? வேணுமா? கைஸ் அவன் வரம் பாருங்க. போடா நான் வேணாம் போல், நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். கைஸ் அவ்வளோதான், ஸ்டோர் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த பக்கம் பிவி பண்ணலாம் நான் வந்தேன். இந்த பக்கமாக பார்த்தா 2 பேர் மேக்ஸ் லெவல் பிளேயரு சண்டை போட்டுருந்தாங்க. அதில் ஒருத்தன் கோல் V4 வர வச்சுருக்கான். அவனை துரத்திக்கிட்டே இருக்கேன், மாட்டானே. ஐயோ என்னம்மா ஓடுறான், நிற்க கூட மாட்டான். அப்புறம் இந்த பக்கம் அடிக்கும் போது டக்குன்னு மாட்டினான். டேமேஜ் நிறைய குத்து விட்டேன். அப்புறம் இந்த பக்கம் போனேன். பேசிக்கலி நான் ஒரு ப்ரோ பிளேயரு. எப்படியோ யார் ஜெயிப்பான்னு உங்களுக்கே தெரியும். வேறு யார்? எதிரி தான். நான் தோத்துட்டேன். ஆபா நானே இப்போ தான் பிபி பண்ணவே கற்றுக்கிறேன். ஆபா நான் எப்படி ஜெயிப்பேன்? அப்புறமா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்ச நேரம் கிச்சனை யூஸ் பண்ணும்போது ஒரு அனிமேஷனை பார்த்தேன் கைஸ். நீங்களும் பாருங்களேன், இந்த அனிமேஷனை பாருங்கள். வாங்க ஜாலியாக ஷாப்பிங் போகலாம். அந்த மாதிரி அனிமேஷன், ஷாப்பிங் போகிற அனிமேஷன் கைஸ். காமெடியாக இருக்குல்ல? ஷாப்பிங் போகிற மாதிரி அப்படியே இந்த நடந்து போனால் செம்மையாக இருக்குது இந்த அனிமேஷனு. அப்புறம் பேக் பெல்ட்டி வேறு அடிக்கிறான் அப்படியே டெக்குன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கலான்னு வந்து பார்த்தா என்கிட்ட வெயிட் இல்லை. இவனுக்கு 2 பேரும் என்ன, டே ப்ளீஸ்டா எனக்கு லக்கு வேணும்டா, பக்கத்துலேயே நில்றா, வெயிட் வச்சுருக்கேன் அப்படின்றான். கீழே 5% காட்டுது கைஸ், அதான் போல். அப்புறமா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ரைடு பண்ணி கொடுக்க சொன்னார், மேக்மா ரைடு. அவருக்கு அப்படியே பண்ணி கொடுத்துருந்தேன். பாருங்க இவர் தான், எங்கே அவர் காணவே, அவரும் அந்த பக்கம் அடிச்சிட்டு இருக்காரு. நான் வந்து அவருக்கு ரைடு பண்ணி கொடுத்துருந்தேன். அவ்வளோதான். இப்போ லாஸ்ட்டு வந்தாச்சு. லாஸ்ட்டில் வந்து ரைடே அவருக்கு முடிச்சு கொடுத்துட்டேன். அவ்வளோதான். அவரும் வந்து அவைக்கன் பண்ணிட்டாராமா, அதான் லாஸ்ட் அவைக்கன் அவருக்கு. அப்புறம் கைஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு காம்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். இது அப்புறம் இந்த இழுக்கிறது போடணும். அப்புறம் இந்த சி அப்புறமா எக்ஸ் போட்டு டக்குன்னு சியை போட்டுருங்க. போட்டிங்கன்னா செம்மையாக 10,000 டேமேஜா. சி போட்டிங்களே, அந்த சி ஒன்று போட்டுருவீங்கல்ல, அது லேட்டாக வந்து டேமேஜ் கொடுக்கும். 5,000 15,000 டேமேஜ் கைஸ். செம்மையான காம்போவா. அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.